Hi viewers, welcome to My Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு தாங்க செய்ய போறோம். வாங்க prepare பண்ணது எப்படி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறாந்தா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோவும் notification வர மிஸ் பண்ணாம பார்க்கலாம். First ரவா லட்டு ரெடி பண்ணதுக்கு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிங்க. நெய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் லைட்டா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. திராட்சை நல்லா பபிள்ஸ் ஆனோனே நம்ம ரவாவை சேர்த்துக்கலாம். ரவா பாத்தீங்கன்னா 2 கப் எடுத்துர்க்கேன். அளவுக்கு பாத்தீங்கன்னா 400 கிராம். இத லைட்டா இப்ப நம்ம நெய்யோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரவா ஃப்ரை பண்ணும்போது மிதமான ஃபயர்ல வச்சுக்கிங்க. அதே போல வந்து ரவாவை ரொம்ப ஃப்ரை பண்ண கூடாது. லைட்டா கலர் சேஞ்ச் வந்தா மட்டும் போதும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரவா உருண்டை பிடிக்கும்போது நமக்கு பிடிக்க வராது. அதே அளவு டேஸ்டாவும் இருக்காது. அதனால நம்ம மிதமான ஃபயர்ல வச்சு நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். சர்க்கரோட அளவு பாத்தீங்கன்னா 1 கப். நான் எந்த கப்ல ரவா அளந்தனோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு கரண்டியால நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈவனா கலக்குற அளவுக்கு ரவாவோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரவாவோட நல்லா கலந்துக்குங்க. ரொம்ப பால் சேர்க்க வேணாம். அந்த ரவா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். ரொம்ப ஊத்துனீங்கன்னா அது ரொம்ப கொலகொலன்னு இருக்கும், பிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இப்போ சூடா இருக்கிறதுனால நான் கரண்டியில கலர்றேன். இல்ல சூடு கொஞ்சம் பொறுக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கையில கூட இப்ப சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம கையிலே எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி நீங்க பால்ஸ் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா உருட்டிக்கிங்க. பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உதிராம அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாலையும் நம்ம இப்போ உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் ரவாவும் சர்க்கரையும் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஈஸியாக ரவா லட்டு செஞ்சிடலாம். இதுக்கு டைமும் ரொம்ப கம்மிங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். சுவையான நம்ம ரவா லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.